வெஸ்ட் பெங்கால் மாநிலத்துக்கு நான் போயிட்டுருக்கிறேன். வெஸ்ட் பெங்காலுக்கு நான் எப்படி போகிறேன், எந்தெந்த வழிகளில் என்னுடைய ப்ரேயர் ஜேர்னியை நான் கண்டினியூ பண்ணுறேன், அநேக காரியங்களை இந்த தொகுப்பில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் பைக் எடுத்து 15 வருஷம் ஆகுது. என்னோடய பைக் வந்து ஹீரோ ஹோண்டா ஃபேஷன் 100cc பைக்கு. ஆனால் எனக்கு ரைட் பண்ணால் ரொம்ப நாள் ஆசை. ஆனால் காலங்களும் நேரங்களும் எனக்கு அதை ஒத்துழைக்கலை. ஆனால் எப்படியாவது வயசாகிறவர்களோட ரைட் பண்ணி முடிக்கின்ற ஒரு பெரிய ஆர்வம் எனக்கு இருந்துச்சு. ஸோ இந்த நேரத்தில் என்னோடய ரைடை நான் ஆரம்பிக்கிறேன். கிட்டத்தட்ட என் பைக் எடுத்து 15 வருஷம் கழித்து என்னுடைய ரைடை நான் ஆரம்பிக்கிறேன். என் ரைடை எங்கே ஆரம்பிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம்னா எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. சிக்கிம் வந்து ஒரு மாநிலம், இந்தியாவோட ஒரு மாநிலம். கிட்டத்தட்ட நார்த் ஈஸ்ட் பகுதியில் தான் இந்த மாநிலம் அமைஞ்சிருக்கு. வெஸ்ட் பெங்காலுக்கு மேலே இருக்குன்னு கூட சொல்லலாம். இப்படி ஒரு அழகான ஒரு மாநிலம் தான் இந்த சிக்கிம். சிக்கிம் பற்றி சொல்லணும்னா அழகான ஒரு இடம், டூரிசத்துக்கு கொடிகட்டி பறக்கிற ஒரு இடம். அழகான மலைத்தொடர்கள், பச்சை பசைன்ற காட்சி, இயற்கை காட்சி, மலைகளோடு உரசி போகிற மேகக்கூட்டங்கள். ஸோ கவிதையாக நிறைய விஷயம் சொல்ல முடியும். அப்படி ஒரு அழகான ஒரு பிரமிப்பிக்கிற ஒரு ஏரியா தான் இந்த சிக்கிம். கடல் மட்டத்துலேருந்து ஒரு 8000 அடி உயரத்தில் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஏரியா வந்து ஆஃப் ரோடாக இருக்கும். சில இடங்கள் உங்களுக்கு நேஷனல் ஹைவேயாக இருந்தாலும் உங்களுக்கு சிங்கிள் ரோடாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, சிங்கிள் ரோடாக தான் இருக்குது. ஸோ இந்த ரோடு வழி தான் என்னுடைய ட்ராவல் நான் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி டே 1 என் ட்ராவல் சிக்கிம்லேருந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற அலிபுர் துவாரான்ற ஒரு பகுதிக்கு தான் கடந்து போக போகிறேன். ஸோ என் ட்ராவலில் நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி போகிறேன், ஸோ எல்லா காரியங்களும் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கிளைமேட்டு நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். நல்ல ஃப்ரெஷ் ஏரு, நல்ல குளுமையான ஒரு ஏரியா. நம்ம ஊட்டி மாதிரி செம ஜாலியாக இருக்குது என் ட்ரிப்பு, ரைடு. ஸோ சிக்கிம் டாக்ஸிஸ் பல கிராஸாக என்னை தாண்டி போகுது. அவங்கள தாண்டி நான் போகிறேன், அவங்க என்ன தாண்டி போகிறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டாக்ஸிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டூரிசத்துக்கு தான் இங்கே அதிகமாக ஓடிட்டுருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த டாக்ஸி பார்த்தீங்கன்னா ஏன்னா டூரிஸ்ட் மக்கள் இந்தியாவிலேருந்து சரி, வெளிநாட்டிலும் சரி, பல டூரிஸ்ட் மக்கள் இங்கே சிக்கிம் வருவாங்க. ஸோ சிக்கிம் வந்து பெரிய ஒரு டூரிஸ்ட் ஏரியான்னு கூட சொல்ல அளவுக்கு ஒரு பிரமிக்கிற ஒரு ஏரியா தான் சிக்கிம். ஆனால் என் பைக்கு சிக்கிமை தாங்குவான் பார்ப்போம். என் ரைடை பொறுத்தது பாருங்கள். என் பைக் 100cc பைக்கு எதெல்லாம் தாங்குது, எப்படியெல்லாம் போகுது, எந்தெந்த பாதையில் போகுது. சிக்கிம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவும் ஒரு ஸ்ட்ரைட்டான ரோடை பார்க்க முடியாது. எப்போ பார்த்தாலும் ஒரு டேனிங் இருக்கும். ஒரு செகண்டுக்குள்ளாடி இந்த டேனிங் முடிச்சுட்டோன்னா அடுத்த டேனிங்காக போயிட்டுருக்கும். ஒரு ஸ்ட்ரைட்டான ரோடை நீங்கள் பார்க்க முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக ரைட் பண்ணணும். ரைடு சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது. அதுவும் என் 100cc பைக் 15 வருஷம் என் கையில் இருந்த ஒரு பழக்கமான ஒரு பைக்கு. ஏன்னா இந்த பைக் எங்கேயும் இது வரைக்கும் கீழே தள்ளி போட்டதே கிடையாது. அவ்வளோ ஒரு ராசியான பைக்குன்னு கூட சொல்லலாம் இது எனக்கு. சிக்கிமில் டிராஃபிக் ஆக்ஷன், ஏன்னா இது சிங்கிள் வே, நீங்களே பார்க்குறீங்களா, ஒரு சிங்கிள் ரோடு தான். டிராஃபிக் ஆக்ஷன் ரொம்ப கஷ்டம். ஒரே நேரத்துக்கு நம்ம வெயிட் பண்ணி நிற்கணும் கிராஸ் பண்ணி போகணும்னா. பைக்னால பிரச்சனை இல்லை, ஓரளவு சின்னதாக ஓவர்டேக் பண்ணி போக முடியும். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா நிறைய வெஹிக்கிள்ஸ் எங்கேருந்து வரணும்னா வெஸ்ட் பெங்கால் வந்து வரும். வெஸ்ட் பெங்கால் சிக்கிம் வர்றது, சிக்கிம்லேருந்து வெஸ்ட் பெங்கால் போகிறது ஒரு முக்கியமான ஒரு சாலை. அந்த சாலை வழியாக தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ சிக்கிம் அந்த போகிற வழியில் ரோடை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ரங்பூல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் இப்போ போயிட்டுருக்கேன். ரங்பூரில் இருந்து ஸோ சிக்கிம் வெஸ்ட் பெங்கால் பார்டரு. ஸோ அதை கிராஸ் பண்ணி நான் போகணும். ஸோ ரங்பூல் அந்த ஏரியாவுக்கு தான் நான் போயிட்டுருக்கிறேன். அதிகமாகவே இந்த சிக்கிமில் பார்த்தீங்கன்னா டீசல் காரோட பெட்ரோல் கார்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துக்கு பெட்ரோல் கார் தான் அதிகமாக செட் ஆகும். பாருங்கள் இந்த ஆல்டோ, ஸோ எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த பெட்ரோல் கார்ஸ் தான் நீங்கள் பார்க்கும்போது. ஒரு கோயில் அதை தாண்டி போயிட்டுருக்கேன். சிக்கிமில் எப்போ மழை அடிக்குன்னு சொல்ல முடியாது. எப்போ வேணாலும் மழை அடிக்கலாம். பாருங்கள் ரோடு ரொம்ப ட்ரையாக இருக்குது. எனக்கு போகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. மழை அடிச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம பைக் ரைட் பண்ணணும். ஏன்னா நமக்கு ஏற்றவரை நம்ம தான் வந்து ரோட்டுக்கு ஏற்றவரை ட்ரை பண்ணணும். ஸோ ரைடிங்கில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டில் ஒரு அழகான ஒரு மலை தெரியுது பாருங்கள்.
கிராஸ் பண்ணுறேன், கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். ரைட் டிரைவு. ரைட், இன்னொரு காரை ஓவர்டேக் பண்ண வேண்டியிருக்கு. ரோடு பார்த்தீங்கன்னா மழைனால ரோடு கொஞ்சம் சேதம் ஆகிட்டு, ட்ரைவ் பண்ணுறதுல அப்படி ஒரு சுகங்க. ரைட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ட்ரைவ் பண்ணுறதுல அவ்வளோ ஒரு சுகமாக இருக்கும். ஸோ அது ஒரு ஏற்றமோ இறக்கமோ பள்ளமோ மேடோ இல்லை ஒரு ஆஃப் ரோடான சரி, எந்த ஒரு விஷயமும் ரைடிங்கில் அவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அதே அந்த மழை காலங்களெல்லாம் நம்ம ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும். ஏன்னா அந்த ஹில் ஏரியாஸ் எப்போ லேண்ட்ஸ்லைடிங் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ மழை காலங்களில் இந்த ஹில் பகுதியிலலாம் ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ட்ரைவ் பண்ணால் மட்டும்தான் ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. இப்போ ட்ரைவிங் பண்ணும்போதுனா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டியான ஒரு விஷயம். ஸோ என் முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ தான் மழை அடித்தனால மண் சரிவு நேற்று நைட்டு ஏதோ ஏற்பட்டுருக்கு போல் இருக்குது. மலையிலேருந்து அவ்வளோ மண் ரோட்டுக்கு இறங்கிட்டு பாருங்கள். மண் பாறைகள் இதெல்லாம் இறங்கிட்டு சிக்கிம் போலீஸ் வந்து கைட் பண்ணுறாங்க. ஸோ வெஹிக்கிள்ஸ் வந்து ஒன்று ஒன்றா தான் அனுப்பிட்டுருக்குறாங்க. இந்த சைட் பார்த்திங்கன்னா ரொம்ப பள்ளமான ஏரியா. இந்த சைட் மலை, இந்த சைட் பள்ளம். ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ட்ரைவ் பண்ணணும். ரைட், நான் கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணி போகலான்னு இருக்கிறேன். ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது பாருங்கள். ரோடு எப்படி இருக்குன்னு கீழே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரோடு ரொம்ப உடஞ்சிடுச்சு இந்த மண் சரிவினால. கவர்மெண்ட்டு அதை கிளியர் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்னுடைய 100cc பைக்கு அதில் தான் ட்ராவல் பண்ணது பாருங்கள் எப்படி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன். மண் சரி ஏற்பட்டா இப்படி தான் பல இடங்களில் பல கிலோமீட்டர்ஸுக்கு வந்து டிராஃபிக் ஜாம் ஆகி நிற்க பாருங்கள். ஸோ ஒரு இடத்துல மண் சரி ஏற்பட்டனால எங்கே வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ தூரத்துக்கு நிற்கிறான்னு பாருங்கள். ஸோ இது ஹில்லி ஏரியாஸ்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டு. மண் சரி ஏற்பட்டாலே இந்த மாதிரி கஷ்டம்தான். ஆனால் அதுலேயும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும். ஹில்லில் ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம விஷன் கரெக்டாக இருக்கணும். ஸோ தேவையில்லாமல் அங்கேயும் பார்த்து பைக்கை ஓட்டிகிட்டு இருந்தோன்னா ப்ராப்பராக ட்ரைவ் பண்ண முடியாது. ஸோ நம்மளும் பள்ளத்துக்குள்ளே போய் தான் விழுந்து விட வேண்டியது இருக்கும். பாருங்கள், சைட் ஃபுல்லும் பள்ளமான ஏரியா. இவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்கு காசால் நிற்குதுன்னு பாருங்கள். ஆனால் கிளைமேட் சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது. ஏதோ ஒரு இயற்கையோட இணைச்சி நானும் ட்ரை பண்ணுற ஒரு அனுபவம். பாருங்கள், இங்கேயும் டிராஃபிக்காக இருக்குது. ஸோ இங்கேயும் மண் சரிவுனால ரோடு டேமேஜ்னு நினைக்கிறேன். ஆமாம், ரோடு டேமேஜ் ஆகிட்டு அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் எப்படி ட்ரையல் ஆக போயிட்டுருக்குன்னு பாருங்கள் கொஞ்சம். ரோடே காணும். ரோடு இல்லாத அளவுக்கு ஆகிடுச்சு. ஒரு ஆஃப் ரோடு ட்ரை பண்ண மாதிரி இருக்குது. ஆஃப் ரோடில் ட்ரை பண்ணி போகிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இங்கெல்லாம் ரோடு இருந்தது, அந்த மண் சரிவுனால தான் ரோடு போயிடுச்சு. ரொம்ப ஸ்லோவாக தான் இடத்துல போக வேண்டியது இருக்குது. பாருங்கள், இந்த ரோடு உடஞ்சி இந்த சைட்லலாம் கம்பெல்லாம் வச்சு கட்டியிருக்கிறாங்க. தப்பி தவிர இந்த சைடெலாம் போயிட்டோம் விழுந்துருவோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து ட்ரைவ் பண்ண வேண்டியது இருக்குது. ரைட், அதுக்கு ரோடு நல்லாயிருக்கு, நீட்டாக இருக்குது. ஹைவே ரோடுனாலும் ஸோ சிக்கிமோட ரோட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஸ்ட்ரைட்டான ரோட்ஸே இருக்காது. நெளிந்தும் அப்படியே டேனிங்ஸு பயங்கரமாக டேனிங்ஸ் உள்ள ரோட்ஸை தான் போயிட்டே இருக்கும். ஸோ ரைடு சூப்பராக இருக்குது. ரெண்டு சைடும் பச்சை பச்சைன்னு இருக்குது. ரொம்ப இயற்கையாக இருக்குது. எனக்கு தெளிவாக இருக்குது. வானிலை தெளிவாக இருக்குது. கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஸோ ரைட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குது. ரோடு இப்போ ஸ்மூத்தாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்ம ஊட்டியில் நீங்கள் ட்ரை பண்ண பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பெண்டு வரும். ஹேப்பின் பெண்டு மாதிரிலாம். ஸோ இங்கேயும் பெண்டு இருக்குது. ஆனால் அவ்வளோ பெரிய பெண்டுன்னு எல்லாம் சொல்ல முடியாது. பட் பெண்டுகள் இருக்குது, நிறைய பெண்ட்ஸ் இருக்குது, டேனிங்ஸ் இருக்குது, கர்வ்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. பட் ரைட் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் ஸ்மூத் அண்ட் த்ரில்லிங்காக இருக்குது இது மாதிரி ரோட்ஸில் ட்ரை பண்ணும்போது.
ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த இடத்துல மண் சரி ஏற்பட்டு பாருங்கள். என்னுடைய ரைட் சைடு நீங்கள் பாருங்கள், மண் சரி ரோட்டில் கிடக்கு. ஸோ என்னுடைய டேர்னிங் வந்து கேங்டாக்லேருந்து என்னுடைய பிரயாணம் புறப்பட்டு சிங்டாங் வழியாக நான் இப்போ போயிட்டுருக்கேன். இப்போ சிங்டாங்கை வந்து கிராஸ் பண்ணி நான் போயிட்டுருக்கேன். ஸோ சிங்டாங் வழியாக ரங்பூ என்ற பகுதிக்கு தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். ஒரு டனலில் கிராஸ் ஆகிறேன். சிக்கிமில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா 2-3 இடங்களில் நம்ம வரும்போது டனல்ஸ் இருக்குது. ஸோ அந்த டனல்ஸ் வழியாக தான் கிராஸ் பண்ணணும் நம்ம. ஸோ கேங்டாக்லேருந்து ஆரம்பித்த பயணம் எனக்கு இப்போ சிங்டாங் வழியாக பிரயாணப்பட்டு ரங்பூர் பகுதிக்கு போயிட்டுருக்கேன். இனியும் இதான் சிங்டாங். ஸோ கேங்டாக்லேருந்து ஒரு வழியாக சிங்டாங் பகுதிக்கு வந்துட்டேன். இப்போ சிங்டாங்லேருந்து ரங்பூர் போயிட்டுருக்கேன். அழகான பிரிட்ஜு, அழகான மலை தொடர்கள். ஸோ இதுலேருந்து ரங்பூர் ஒரு 13 கிலோமீட்டர், இதுலேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் ரங்பூர். ஹீரோட பைக் வந்து லாங் டிரைவ் நல்லாயிருக்கு. ஸோ என்னை பற்றி வந்து என்னை பொறுத்தவரையில் ஹீரோ ஹோண்டா பைக் ஃபேஷன் வந்து ரொம்ப எனக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்குது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ரைட் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்மூத்தாக இருக்குது. 100cc பைக்கானாலுமே ஒரு 100cc பைக்கை காட்டின அதிகமான ஒரு பவரை தான் அது எனக்கு கொடுக்குது ட்ரை பண்ணும்போது. பாருங்கள், என் பைக் எந்த இடத்துல கூட ஸ்லோவாக இல்லை, எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் போயிட்டே இருக்கேன். மலைகளெல்லாம் உடச்சி தான் ரோடு போட்டிருக்காங்க. உங்களுக்கு லெஃப்ட் சைட் பாருங்கள், அந்த ரோட்டினுடைய மலை எந்த அளவுக்கு உடச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியுது. ஸோ ஒரு வழியாக நான் இப்போ ரங்பூருக்கு வந்துட்டேன். ஸோ இதுதான் ரங்பூர் பகுதி. ஸோ இதுதான் அந்த ரங்போ சிட்டி, அந்த ஏரியா. ஸோ இப்போ இது வழியாக நான் வந்து பாக்போல் அந்த பிரிட்ஜுக்கு போகணும். ஸோ அந்த பிரிட்ஜ் வழியாக தான் நான் வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு உள்ளாடி நான் அந்த அலிபுரதுவரை போக போகிறேன். அலிபுரதுவருக்கு வந்து பாக்போல் வழியாக தான் நான் போகணும். ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ என் ட்ராவலில் நான் வந்த வழிகள் எப்படிலாம் பிரயாணிக்கிறேன், என்னென்ன மாதிரி எல்லாம் ட்ராவல் பண்ணுறன்றதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. குறிப்பாக சொல்லணுன்னா வெஸ்ட் பெங்காலுக்கும் சிக்கிம் கூட எல்லை பகுதி இந்த இடத்துல தான் அமைந்திருக்கு. ஸோ இங்கே தான் நீங்கள் வர வெஹிக்கிள்ஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸோ காட்ஸ் கிரேஸில் என்னுடைய வெஹிக்கிள் செக் பண்ணலை. இந்த இடத்துல தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ வரப்போகுது பாருங்கள்.
ஸோ ஒரு மிலிட்ரி ஜீப்பு ட்ராவல் பண்ணி போகுது பாருங்கள். ரைட். ஸோ இதுதான் வந்து ஒரு பார்டர் பகுதி, சிக்கிமுக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கான ஒரு பார்டர் பகுதி இங்கே தான். ஸோ இங்கே தான் எல்லா வெஹிக்கிள்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க, எல்லாம் செக் பண்ணி எல்லா பேப்பர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ண அப்புறம் தான் இந்த பார்டர் ஏரியாவை அவங்க கிராஸ் பண்ண விடுவாங்க. சிக்கிமும் இதையும் வந்து இணைக்கிறது இந்த பாலம் தான். இங்கே பாருங்கள் ஒரு ஸ்டீல் பிரிட்ஜ் இருக்கு பாருங்கள். ஸோ இந்த இரும்பு பாலம் தான் வந்து சிக்கிமையும் வெஸ்ட் பெங்காலையும் இணைக்குது. ஸோ அழகாக இருக்குது இந்த பிரிட்ஜில் எனக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ ரைட் பண்ணுறப்போ ஒரு கெத்தாக இருக்குது, அந்த பிரிட்ஜிலலாம் ரைட் பண்ணுறப்போ அவ்வளோ ஒரு த்ரில்லிங்காக இருக்குது, ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. இந்த ஹைவேல இப்போ பெரும்பாலான பகுதி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காட்டு பகுதியில் தான் இருக்கும். ஸோ இதை தாண்டி சில காட்டு பகுதியில் வரப்போகுது, நீங்கள் பார்க்க போகிறீங்க. காட்டு பகுதி தொடங்கிட்டு ஸோ இப்போ வந்து வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ வெஸ்ட் பெங்காலில் என்னோடய ட்ராவல் போயிட்டுருக்கு பாருங்கள். ஃபுல்லுமே காடு பகுதியாக இருக்குது, வீடு எதுவுமே கிடையாது. ரைட். ஸோ காட்டு பகுதி அடர்ந்த ஒரு காட்டு பகுதி தான் இதெல்லாமே. சில இடங்களில் மழை, சில இடங்களில் கிளைமேட் கூலாக இருக்குது, சில இடங்களில் வெயில். இப்போ வர கிளைமேட்டோட டோட்டல் எண்டில் வந்து ஸோ என் லெஃப்ட் சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெஸ்புல் பெரிய ஒரு ஆறு ஓடிட்டுருக்கு பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆறு. ஸோ ரொம்ப கஷ்டம் அங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறது நைட் டைம் எல்லாமே. ஆனால் டே டைம் தான் என்னுடைய ட்ராவலை நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணது. ஸோ டே டைம் எனக்கு வந்து வியூ சூப்பராக இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. நைட் ட்ராவலோட டே ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அவ்வளோ ரிஸ்க்கு கிடையாது. ஸோ டெஸ்புல் அந்த ஆறு ஓடிட்டுருக்கு பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஆறு ஓடிட்டுருக்குது பார்க்குறீங்க நீங்கள். ரோட்ஸ் அங்கங்கேயே உடஞ்சி போய் கிடக்குது இந்த மழைனாலேயும் மண் சரிவுனாலேயும். மற்றபடி சூப்பர்னா சொல்கிற அளவுக்கு ரோட்ஸ் எல்லாம் இருக்குது, பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. வழியாக வந்து பாக்தூல் பிரிட்ஜ் வந்துட்டேன். ஸோ இதுதான் பாக்தூல் பிரிட்ஜு. ஸோ இந்த பாக்தூல் பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி தான் வந்து அடுத்து நான் வந்து அந்த அலிபுரத்தோரான்ற ஏரியாவுக்கு நான் க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். ஸோ இந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செக்யூரிட்டிஸ் போட்டிருப்பாங்க. ஏன்னா இதுவும் ஓரளவு பார்டர் ஏரியானால பயங்கரமாக செக்யூரிட்டிஸ் போட்டிருப்பாங்க. ஸோ என்ன மாதிரி யாரோ ஒரு கேமரா எடுத்துகிட்டு இருக்காங்க.
பாருங்கள் செக்யூரிட்டிஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ பிரிட்ஜுக்கு ரொம்ப பாதுகாப்பு போட்டிருக்காங்க. ரைட், திரும்பவும் என்னுடைய பயணத்தை தொடர்றேன். திரும்பவும் ஒரு காட்டுப்பாதை மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு ரோடு மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஆக்சுவலி பொதுவாகவே இந்த நார்த் இந்தியா இல்லை நார்த் ஈஸ்ட் ஏரியாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹில்லி ஏரியாஸ். பொதுவாகவே ஆட்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ரோடு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் பாதையில் பாருங்கள், அது டேன் ஆகி இங்கே பெண்ட் ஆகி அங்கே பெண்ட் ஆகி, ஸோ ஏகப்பட்ட பெண்டு இந்த ரோட்ஸில். ஸோ இப்போ ஒரு காட்டு பகுதியில் தான் போயிட்டுருக்கேன். ஆனால் ரோடு வந்து நல்லா போட்டிருக்காங்க. ரோடு சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது ரோடு ட்ரைவ் பண்ணுறதுக்கு. நேஷ்னல் ஹைவே. ஸோ ரெண்டு சைடுமே அழகான பச்சை பச்சைன்னு அடியா மரம் எல்லாம் பல பலன்னு இருக்குது. இப்போ ஒரு தேயிலத்தோட்டத்தை நுழைய போய்ட்டுருக்கேன். ஸோ ரோடுடைய இருபுறமும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேயிலத்தோட்டமாக இருக்குது. என்னுடைய ரைட் சைடு சரி லெஃப்ட் சைடு சரி அழகாக இருக்குது, அது பார்க்குறதுக்கு வியூவே சூப்பராக இருக்குது. ரெண்டு சைடும் அழகான தேயிலத்தோட்டங்கள். ஸோ அது நடுவில் தான் என்னுடைய ரைடு போயிட்டுருக்குது. கார் ஓவர்டேக் பண்ணி வராங்க. ரோடும் சூப்பராக இருக்குது, வியூவும் சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய க்ரியேட்டிவிட்டிக்கும் என்னுடைய நெக்ஸ்ட் லெவலுக்கும் இது ரொம்ப இதாக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லும் தேயிலை தோட்டங்கள் தான். ஸோ திரும்பவும் மழை ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். மழை இங்கே ஆரம்பித்து அடிச்சிருக்கு, திரும்பவும் மழை ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரோட்ஸில் எனக்கு ஒரு நிறைய பாடங்களை தான் எனக்கு கற்றுக் கொடுக்குது. புதிய புதிய ரோட்ஸ் எனக்கு புதிய பாடங்களை எனக்கு கற்றுக் கொடுக்குது. ஸோ திரும்ப ஒரு ரயில்வே பிரிட்ஜை க்ராஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு ரயில்வே பிரிட்ஜு, திரும்ப அதை நான் க்ராஸ் பண்ணுறேன். ரைடு செமையாக போயிட்டுருக்கு. ஒரு வழியாக ஒரு மார்க்கெட் பகுதிக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஸோ இந்த ட்ராவல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல ஏரியாஸ் நான் கடந்து வரேன். கிட்டத்தட்ட சொல்ல போனால் மால் பஜார்னு வழியாக வந்துட்டு பிர்பாரான்ற ஒரு ஏரியா, ஹசிமாரா, குருவார், நிப்தி, டன்பூர். ஸோ இதெல்லாம் நான் போகிற வழிகளுடைய இடங்களுடைய பேர்கள். ஸோ இதெல்லாம் கடந்து தான் நான் அலிபுரத்துவரான்ற அந்த ஏரியாவுக்கு நான் போனோம். ஸோ ட்ராவல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. பகுதி ஸ்கூல் டைம்னால பஸ்ஸஸ் எல்லாம் கிராஸ் ஆகி போகுது.
ஆரம்பிக்க போகுது. என்னுடைய கேமரா லென்சஸில் தண்ணி ட்ராப்பாக விழுந்துட்டுருக்கு. திரும்பவும் செம்மையாக ஒரு மழையில் மாட்ட போகிறேன்னு நினைக்கிறேன், சிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். மழை டைம்னாலே ரோட்டில் ட்ரைவ் பண்ணுற ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்டில் வர ரொம்ப அடிச்சிச்சுன்னா ஃப்ரெண்டில் வர வண்டி கூட என்ன வண்டி வருதுன்னே தெரியாது. ஸோ நான் போகிற ரூட் கரெக்ட் தானேன்னு அவர்கிட்ட கேட்குறேன். அவரும் ரூட் எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுறாரு. திரும்பவும் காட்டுப்பகுதியில் தான் என்னுடைய ட்ராவல் போகுது. பாருங்கள், சுற்றி காடு தான். ஸோ இங்கே மழை இல்லை, மழை ஆரம்பிக்க மாதிரி மழை இல்லை, போயிடுச்சு. மழை ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை, மழை போயிடுச்சு பாருங்கள். ஆனால் என்னுடைய லென்ஸில் தண்ணி விழுந்துட்டு தான் இருக்குது. என் கேமரா லென்ஸில் பார்த்தீங்கன்னா தண்ணி விழுந்துகிட்டே இருக்குது. ரோடு சூப்பராக இருக்கிறதுனால எனக்கு டிரைவுக்கு எனக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் தெரியல. ரோடு நீட்டாக இருக்கிறதுனால எனக்கு ஈஸியாக இருக்குது ட்ரைவ் பண்ணி போகிறதுக்கு. ஸோ என் 100cc பைக் இவ்வளோ கிலோமீட்டர் நான் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கேன் பாருங்க. என் 100cc பைக் கூட ஸ்மூத்தாக இருக்குது. அதால் அந்த பைக்கை காட்டிலும் அதிகமான ஒரு ஃபோர்ஸில் தான் நான் போயிட்டுருக்கேன். பட் வந்து எனக்கு நல்ல ஒரு ஸ்மூத் டிரைவிங் எனக்கு கொடுக்குது. உண்மையில் சூப்பர் பைக்னு சொல்லலாம். ஹீரோ ஹோண்டா ஃபேஷன் வந்து ஒரு சூப்பர் பைக்னு சொல்லலாம். மழை ஆரம்பிக்குது. என்னுடைய கேமரா லென்ஸில் தண்ணி அடிபடுது. ஆர்மி வெஹிக்கிள்ஸ் என்னை கிராஸ் பண்ணி போகுது. ஸோ காட்டில் வேலை பார்த்தவங்க மரம்லாம் வெட்டிட்டு ரொம்ப டயர்டாக நடந்து வராங்க. நான் ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டேன். ஸோ லாங் ட்ரைவ் பண்ணனால செம்ம மழை அடித்து நொறுக்குது மழை. எவ்வளோ மழை அடித்தாலும் சரி என் ரைடு ஸ்டாப் ஆகல, போயிட்டே இருந்துச்சு. ஆஃபீஸில் என்ன வண்டி வருதுன்னு கூட தெரியாத அளவுக்கு மழையாக இருந்தால் கூட அதை பிரச்சனை கவலைப்படவே இல்லை, ரைடில் போயிட்டே தான் இருந்தேன். ரொம்ப மழை ஓவராக இருக்குது. ரோடும் கொஞ்சம் மோசமாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. எனக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ஆஃப் ரோட்டில் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஆனால் இப்போ தான் இந்த இடத்துல ரோடு போட்டுட்ருக்காங்க. அதோட மழை அடிக்குது, சகுதியாக இருக்குது. ரைட், திரும்ப நல்ல ரோடு கிடச்சிச்சு எனக்கு.
ஒரு அக்கா பசுமாடை மேய்ச்சிட்ருக்காங்க. சரி, என் ட்ரெஸ்ஸை கொஞ்சம் காய் விடுற மாதிரி பண்ணிட்டேன். திரும்ப நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். உண்மையில் ட்ராவல் பண்ணும்போது டிஃப்ரெண்டான திங்கிங்ஸு மீன்ஸ் நல்ல நல்ல ஒரு இன்வெட்டிவான க்ரியேஷன்ஸு, எல்லாம் ரீஃப்ரெஷ்மெண்ட்டு, மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன்ஸு, ஏதோ இன்னும் அதிகமாக சாதிக்க போகிறோன்ற ஒரு ஒரு உற்சாகத்தை நமக்கு அதிகமாக கொடுக்குது. திரும்பவும் வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற நிம்தி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ நிம்தியிலேருந்து இன்னியும் நான் டமான்பூர் அப்படி இந்த ஏரியாவில் நம்ம கிராஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நேஷனல் ஹைவேல ஓடுற லாரிஸ் எல்லாம் இப்போ சைடில் ஒதுக்கி போட்டிருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் இதுதான் வந்து குவஹாட்டிக்கு போகிற ரோடு. ஆக்சுவலி இந்த ரோடு வந்து எங்கே போகணும்னா குவஹாட்டி போகும் ஸ்ட்ரைட்டாக. குவஹாட்டி ஆசாம் உடைய கேபிட்டல். ஸோ குவஹாட்டி போகிற ரோடு. ஸோ பெரிய பெரிய லாரிஸ் எல்லாம் இந்த ரோடு தான் கிராசிங் அதிகமாக ஆகும். இங்கே தான் பார்க் பண்ணி விட்ருக்காங்க. பெரிய லாரி போகும்போது என் பைக் போகும்போது ஏதோ கொசு போகிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. இதுதான் என் ட்ராவலில் நான் பார்த்த முதல் டோல்கேட். நான் இப்போ தான் டோல்கேட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோவா இந்த லாரியும் பிடிச்ச மாதிரி இல்லை. சரி, கிட்ட போய் பார்ப்போம் என்ன தான் நடக்குது. டோல்கேட் இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க. ஸோ பைக்கு டோல் கிடையாது, பிரச்சனை கிடையாது. திரும்பவும் நேஷ்னல் ஹைவே தான் இது. குவஹாட்டி போகிற நேஷ்னல் ஹைவேல போயிட்டுருக்கேன். திரும்ப ஒரு சின்ன பிரேக். காட்டில் வேலை செஞ்சவங்க ஒரு வயசான தம்பதிகள் வராங்க பாருங்கள். இந்த ஏஜ்லேயும் வேலை செய்கிறாங்க பாருங்கள், வயதான தம்பதிகள். திரும்ப ட்ராவலு, திரும்பவும் மழை. ஸோ மழைக்கு ஒரு அளவே இல்லாத அளவுக்கு நம்மளை கொண்டு எடுத்துக்கிட்டு இருக்கு மழை. எப்போ அடிக்குது எப்போ அடிக்கலன்னு சொல்லவே முடியாத அளவுக்கு மழை அடிச்சிட்டு இருக்கு. ஆனால் என் ட்ராவலுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கல. அது ஒரு பெரிய விஷயம். எவ்வளோ மழை அடித்தாலுமே நான் எங்கேயும் நிப்பாட்டவே இல்லை. என் ட்ராவல் போயிட்டே இருந்துச்சு. சரி, காலமை ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ ஒரு ஈவினிங் வேலை ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ நேரம் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன். பைக்கில் இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணுறேன். இந்த டயர்ட்னஸ் எனக்கு இது வரைக்கும் வரல. ரிலாக்ஸாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது, பாடியோட ஷேக் பண்ணல. ஸோ உண்மையாக சொல்கிறேன், ஹீரோ ஹோண்டா ஃபேஷன் நல்ல ஒரு அட்வென்ச்சர் பைக் லெவலுக்கு எனக்கு வந்து ரொம்ப என் பைக் எனக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது என் ரைடுக்கு. ஸோ இப்போ திரும்ப மழை நின்றுச்சு. உண்மையில் ரைடு எனக்கு சூப்பர். கிட்டத்தட்ட அலிபுர்துரா பக்கத்தில் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் தூரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்குள்ளோட என்னுடைய ட்ராவல் இதோட நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ நாளைக்கு தான் திரும்ப நெக்ஸ்ட் ட்ராவல் நாளைக்கு நான் ஆரம்பிப்பேன். இந்த நாள் எனக்கு நல்லா இருந்துச்சு. நிறைய காரைகளை கட்டி கொடுத்துச்சு. ஸோ இந்தியன் ரோட்ஸு சில இடங்களில் நல்லா இருக்குது, சில இடங்கள் நல்லா இல்லாட்ட கூட ரோட்டில் நல்ல ஒரு இடம் இருந்துச்சு. திரும்ப அழகான தேயிலை தோட்டங்கள் வழியாக அலிபுர்துராவில் என்ட்ராகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோடய ட்ரைவு. ஸோ சிக்கிம்லேருந்து அலிபுர்துராவுக்கு நான் எப்படி போனேன், இந்த மாதிரி ட்ராவல் பண்ணேன்ற அநேக கரைகள் நீங்கள் பார்த்தீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்.
ரைடாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். ஸோ மறக்காமல் என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து அடுத்த நாள் நான் எங்கே போகிறேன், என்ன பண்ணுறேன்ற அநேக காரியங்களை தெளிவாக உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ அதோட என்னுடன் இணைந்திருங்கள் இந்த ட்ராவல் ப்ரோக்ராமில்.